பணம் வேணும். பாத்துட்டான். எதுக்குடா? எதுக்குன்னு கேட்காத. நான் உயிரோட இருக்கணுங்கிற அபிப்பிராயம் உனக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன கொடு. சரி இந்த 200. ஏய் இது நல்ல நோட்டா கள்ள நோட்டா? ஏன்டா அந்த சந்தேகம்? இல்ல கொஞ்சம் நீரோட்டம் கம்மியா இருக்கு. உங்க கண்ணுல தான் நீரோட்டம் கம்மி. எங்க அங்க அந்த 100 எடு. ஏன் எடு பாப்போம். இந்த இது 200. ஆமா இது 100. சாரி, அதை எடுத்து வை. ரொம்ப களைச்சு போன மாதிரி தான். உண்மையிலேயே களைச்சு போய் தான் வந்திருக்கிறேன். அந்த விசிறியை கொண்டாந்து வீசு. இந்த ஓட்ட அதிகாரத்துல ஒன்னும் குறைச்சல் இல்ல. போன காரியம் என்னாச்சு? இந்த பார், உனக்கு புதுசா அட்வைஸ் பண்ண விரும்புறேன். புருஷங்காரன் வெளியில போயிட்டு வந்தோடனே வாங்க உட்காருங்க, சாப்பிடுறீங்களா, குளிக்கிறீங்களா, முழுகிறீங்களா, படுத்து தூங்குறீங்களான்னு அன்பா கேட்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் கேவலமா பேசப்படாது, தெரியுமா? இந்த 200 ரூபாய் கொண்ட பொட்டியில வையே. 200 ரூபாவா? ஏன் சந்தேகமா இருக்குதா? இல்லன்னா கண்ணை கழுவிட்டு பாரு. ஏது வேலை கிடைச்சு போச்சா? வேலை 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 வேலை. ஒருத்தங்கிட்ட கைய கட்டி நின்னு பதில் சொல்ற உத்தியோகம் அது ஒரு உத்தியோகமா? எவன் ஒருத்தன் சுதந்திரமா வாழறானோ அவன் தான் மனுஷன். அந்த ரேங்க்ல நான் தான் ஃபர்ஸ்ட். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியலையா? இப்படி உட்கார சொல்றேன். பைரவனை தெரியுமா? தெரியுமே. இந்த கதை நான் எழுதுறாரு அவர் தானே? நல்லாவே தெரியும். தெரியுமா? அவரை நீ நேர்ல பாத்திருக்கியா? இல்ல இல்ல, அவர் கதை படிச்சிருக்கேன். ரொம்ப அழகா எழுதுவாரு. அவ்வளவுதானே? நேர்ல பாக்கலையே. இப்ப பார், இங்க பார், திரும்பி பார். சாட்சாத் அந்த பைரவன் நான் தான். நீங்களா? நிஜமாவா? ஏங்க இத்தனை நாளா எங்கிட்ட சொல்லல? சொல்லி இருப்பேன். ஏழை எழுத்தாளா இருக்கிறானே அவனுக்கு வரும்படி கம்மி. வருவன் அவனுடைய சொத்துன்னு ஊர்ல கண்டபடி பேசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு எழுத்தாளனுடைய சம்சாரம் சொல்லிக்க பிரியப்படவே மாட்டான். ஒரு பெரிய ஆபீசருடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கத்தான் பிரியப்படுவான். நான் ஒண்ணு அப்படி இல்ல. எழுத்தாளர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லதான் நான் பிரியப்படுறேன். ஐயோ, இத நீ ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 டைம்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேனே. இப்ப எப்படி சொன்னீங்களா? அதுக்கு காரணம் இருக்கு, கவனமா கேளு. காலையில என்ன 2 ஆசிரியர் சந்திச்சான். மாசம் 300 ரூபாய் பணம் தாரேன், எனக்கு கதை எழுதி கொடுன்னு காலில் விழுந்தான். காலில் விழாத, கதை எழுதித்தாரன் புழைச்சுக்கன்னு சொல்லிட்டேன். உடனே 300 ரூபாய் பணத்தை அட்வான்ஸா என்கிட்ட கொடுத்தான். அதை வாங்கிட்டு நேரம் அங்கே இருந்து நடந்தேன் வேகமா நடந்தேன். வழியில இந்த குட்டி எடுத்தான் எல்லாம் சந்திச்சான். அண்ணாச்சி என்னாச்சு, உங்களை சந்திச்சு அநேக நாளாச்சுன்னு கையெடுத்து கும்பிட்டா. கையெடுத்து கும்பிடாத, என்ன விஷயம்னு கேட்டேன். ஏதோ சம்திங் அப்படின்னா ஒரு 100 ரூபாய் அப்படி தூக்கி போட்டு ஆளு கொஞ்சமா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்தேன். ஆமாங்க, நீங்க ஒரு நாள் கூட வீட்டுல உட்கார்ந்து எழுதுனதாக நான் பாக்கலையே. உதைக்கிறே. நான் வீட்டுல உட்கார்ந்து எழுதி இருப்பேன். நீ சும்மா இருப்பியோ? உடனே வருத ஏதாவது கேட்பேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு. எதுக்கு இந்த வம்பெல்லாம்? அதுக்குத்தானே சோத்த கையில வாங்கி நேரா பார்க்கல போய் உட்கார்றேன். அங்க என்னுடைய கற்பனை குதிரையை தட்டி விடுறேன். அது ஊரா மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் சைக்கிள்ல வந்து இறங்குது. இந்தமே அப்படி எல்லாம் வேண்டாம், வீட்டுல உட்கார்ந்தே எழுதுங்க. நீ சொன்னீன்னா அப்புறம் என்ன? ரூபா சரியா இருக்கான்னு நினைப்பாரு. ஒரு கப்பு காபி கிடைக்குமா? காப்பியா? வேண்டாம். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேனே. கொஞ்சம் இருங்க, ஆப்பிள் ஜூஸ் கொண்டாரு. ஆப்பிள் ஜூஸ் 200 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆப்பிள் ஜூஸ், அதையே 400 ரூபாயா கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆட்டுக்கால் சூப். எப்பா பைரவா, அட என் கண்ணு, நீ யாரு பிள்ளையோ, யாரு பெத்த பிள்ளையோ, நீ வாழ்க நான் வாழ்க. வணக்கம் வணக்கம். உள்ள இருக்கா, போய் பாருங்க. உங்களை பார்க்கத்தான் வந்தோம். என்ன பார்க்கவா? ஆமா, உங்க கதைனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, அந்த கதை ஆரம்பமா? சரி உட்காருங்க. காபி எப்படி சாப்பிடுறீங்களா? என்னத்துக்கு வீட்டுல சாப்பிட்டு வந்திருப்பீங்க. ஆமா, நான் கதை எழுதுறதா யாரு சொன்னா உங்ககிட்ட? உங்க மிஸ்ஸஸ் மாலினி தான் சொன்னா. அவ எங்களோட ஃப்ரெண்டு. நீங்க தான் பைரவங்கிறது அவளுக்கு இப்பதான் தெரியுமாமே. ஆமா, ஏன் சார் உங்க மனைவி கிட்ட கூட இவ்வளவு நாளா சொல்லாம இருந்தீங்க? அம்மா, எனக்கு விளம்பரம்னா பிடிக்காது. பெண்கள் இடத்துல ஒரு சமாச்சாரத்தை சொன்னா அவங்க மனசுலயும் வச்சுக்க மாட்டாங்க. இத பாருங்களேன், நேற்று சாயந்தரம் சொன்னேன், இன்னைக்கு ஒரு பட்டாளமே திரண்டு வந்துட்டீங்களே. அரே, வாங்க வாங்க வாங்க, இப்பதான் வந்தீங்களா? இந்தாங்க ஆப்பிள் ஜூஸ். தேங்க்ஸ். அவங்க எல்லாம் வரலையா? இதான் யாரு வரணும்? இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. சரிதான். என் புருஷன் தான் பைரவன்னு ஊர் ஊரா தண்டோரா போட்டிருக்க போல இருக்கு.
பெரிய எழுத்தாளர் மனைவிக்கு பெருமையா சொல்லிக்கணும்னு ஆசை இருக்காதுங்களா? இருக்கு இருக்கு. இவ பேர் கமலா. வணக்கம். அவ பேர் வசந்தா. வணக்கம். அவ பேர் லல்லி. வணக்கம். அவ யார் தெரியுமோ? வணக்கம். நான் இப்பதானே பாக்குறேன். பேர் எப்படி தெரியும்? பேர் கனகவல்லி. ராட்சசம் பொண்டாட்டி. ஓஹோ, இருக்கு. வணக்கம். அட நிறுத்தமா, ராட்சசம் பொண்டாட்டியா? அதாங்க இந்த ராட்சசர்னு ஒரு எழுத்தாளர் இல்ல? ஓஹோ, ராட்சச எழுத்தாளர். எனக்கு நல்லா தெரியும். உங்களை பத்தி கூட அவர் அடிக்கடி சொல்லுவார். அப்படியா? சொல்லிருப்பார். ஏன்னா அவரு நானும் ரொம்ப சிநேகிதம். அடிக்கடி நேர்ல சந்திக்கலனாலும் கனவுல வந்து படா தொல்லை கொடுப்பார். ஆனா நல்ல மனுஷன். ஏன் சார், உங்களுக்கு சோக கதை எழுத பிரியுமா, ஹாஸ்ய கதை எழுத பிரியுமா? அது கல்யாணத்துக்கு முன்னால ஆசிய கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரே சோகம். ஏன் சார், போராட்டம்னு ஒரு கதை எழுதுனீங்களா, ஞாபகம் இருக்குதா? ஆமாமா எழுதுனேன். அது பெரிய போராட்டமாச்சே. அதுல கதானா ஏன் சார் கடைசியில் தற்கொலை பண்ணிக்கிறார்? கடைசியில தானே தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆளை விடுங்க, என்ன செய்யறது, அவன் தலை எழுத்து அப்படி செத்தான். என்னங்க, கதம்ப மாலைங்கிற பத்திரிகையில ஒரு நாவல் பரிசு போட்டி வச்சிருக்காங்களே, அதுல நீங்க கலந்துக்க போறீங்களா? இதுவரையிலும் கலந்துக்கிறதா யோசனை இல்ல. இனிமே கலந்துக்கிறத பத்தி ஆட்சேபனை இல்ல. நான் கலந்துகிட்டா ஏகப்பட்ட எழுத்தாளர்கள் ஏமாந்துருவான். முதல் பரிசு 10,000 ரூபாய் சார். எழுத்தாளர்களுக்கு தானே? 10,000? என்னங்க, கண்டிப்பா நீங்க போட்டியில கலந்துக்குங்க. நீங்க கலந்துக்கிட்டா கண்டிப்பா முதல் பரிசு உங்களுக்கு தான். அப்படியா? நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. சரி, இன்னைக்கே சிந்தனையை ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ஆமாங்க, நாங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஒரு வயலுக்கும் கை போட தெரியாத நான் எப்படி கதை எழுதுறது? ஆனா ஏதாவது ஒரு கதையை காப்பி அடிக்கலாம்னா எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ண கதையா இருக்கு. ஆமை கதை எழுதுவோம். தமிழ்நாட்டின் தலை சிறந்த எழுத்தாளர் பைரவன் அவர்களே, வணக்கம். வணக்கம். என்ன அன்னைக்கு அடுக்கு மொழியிலே திட்டுற? என் மேல கோவமா? ஆமா, கோவம் தான். எனக்கு என்ன தப்பு செய்தேன்? நீங்க செஞ்சிருக்கிற தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. ஓஹோ, அங்க வந்துட்டியா? ஓ, புரிஞ்சு போச்சு. எங்கிட்டயே மறைக்க பாத்தீங்களே, நடக்குமா? என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியாம போயிடாது எழுத்தாளரே. எழுத்தாளர் மாலினி, நான் என்ன செய்வேன்? நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்தாலும் என்னுடைய செவ்வாய்க்கிழமை சமயத்துல காலம் வாரி விட்டுடுதே. இதெல்லாம் நான் வேணும்னா செய்யறேன். ஏன் போராத காலம், என்ன மன்னிச்சுக்க. இந்த ஆண்களே இப்படிதான், முதல்ல தப்பு செய்யறது, அப்புறம் மன்னிப்புங்கிறதும். அட ஏமா எல்லா ஆணையும் சொல்ற? என்ன மாதிரி மானத்துக்கு மரியாதை கொடுக்கறவன் தான் மன்னிப்பு கேட்கறான். எதுக்காக விஷயத்தை மறைக்கணும், மன்னிப்பு கேட்கணும்? அந்த நல்ல விஷயத்துல மட்டும் எனக்கு பங்கு இல்லையா என்ன? நல்ல விஷயமா? நீ எங்க வர்ற? ஒன்னும் தெரியாத பப்பா. நீங்க சொல்லலன்னாலும் நான் பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். பேப்பர்லயா? ஆமா, நாளைக்கு நம்ம ஊர்ல இந்த பைரவனுக்கு பாராட்டு விழா நடக்க போகுதுன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல போட்டிருக்கு. இந்த பாருங்க. இத பார்த்ததுல இருந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா? ஆமா, இது ஏன் என்கிட்ட சொல்லாம இருக்கீங்க? நீ இத சொன்னியா? நான் எதையே நினைச்சு திணறிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். அப்பாடா. இத பாரு மாலினி, எனக்கு விளம்பரம் பிடிக்காதுன்னு தான் உனக்கு தெரியுமே. என்னமோ வந்தாங்க, உங்களுக்கு பாராட்டு விழா கொண்டாடணும்னு சொன்னாங்க. அட சரிதான் போங்கயா, வர்றேன் போ அப்படின்னு மனமில்லாம ஒத்துக்கிட்டேன். இந்த சின்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவானேன்னு சும்மா இருந்துட்டேன். எதுங்க சின்ன விஷயம்? உங்களுக்கு பாராட்டு விழான்னு எனக்கு சந்தோஷம் இல்லையா? என்னங்க, நானும் விழாவுக்கு கூட வர்றேங்க. என்னது, கூட வர்றியா? ஐயோ, வேண்டாம். எக்கச்சக்கமான கூட்டமா இருக்கும். அதுவும் எனக்கு பாராட்டு விழா சொல்லணுமா? ஊர்ல உள்ள ஆளெல்லாம் அங்கதான் இருப்பாங்க. வேண்டாம், நான் சொல்றத கேளு. அடுத்த மாசம் எனக்கு பொன்னாட போட்ட போறாங்களாம். வேற வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சரி வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அப்ப வந்தீங்கன்னா உன்னை பக்கத்துல உட்கார வச்சு உனக்கு ஒரு பொன்னாட போட்ட சொல்லுவேன். அது இல்லாம இப்ப நீ கர்ப்பமா வேற இருக்கிற, வீட்டுல இருமா. அதெல்லாம் முடியாது, நானும் தான் வருவேன். அடாடாடாடா, நான் சொல்றத கேளு. அந்த நெரிசல்ல வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறம் குழந்தை நசுங்கி பிறக்கும். அம்மா இல்ல. என்னங்க, விழாவை புறப்பட நேரமாகல? புறப்படுங்க சீக்கிரம். புறப்படுங்க. இன்னைக்கு உங்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குங்க. ஏங்க, இன்னைக்கு உங்களை நிறைய போட்டோ எடுப்பாங்கல்ல? எனக்கு ஒரு 4-5 போட்டோ வாங்கிட்டு வந்துடுங்க. அவனை எல்லாம் போய் பிச்சைக்காரத்தனமா கேட்டுக்கிட்டு பத்திரிகையில எவ்வளவு வரும், அதை வெட்டி வச்சுக்கிட்டா போகுது. அது சரி, இன்னைக்கு மேடையில பேசுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ? ஐயோ, காலையில இருந்து அதே பிளான் தானே, மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? இந்தாங்க. இதோ புறப்படுங்க. என்னங்க, கொஞ்சம் இருங்க. அச்சோ, எங்க ஓடுறா? அட பைரவா,
இவ்வளவு நாளா என்ன காப்பாத்துற மாதிரி இந்த நேரமே என்ன காப்பாத்திடுறா பைரவா. எங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க. என்ன மாலினி, ஆராய்ச்சி எல்லாம் எதுக்கு? நான் என்ன யுத்தத்துக்கா போறேன்? என்னங்க இது நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானா பேசுறேன், அது தானா வருதே. ஆமா, இவங்க ஏன் கார் அனுப்பல? யாரு கார் அனுப்பல? அதான் இந்த விழா ஏற்பாடு பண்ணாங்களே. ஆமா, ஏன் அனுப்பல? என்ன தைரியம்? என்ன அனாவசியத்தை பாத்தியா? போகாம இருந்துருவோம், வா சொல்றேன். ஐயா, இதுக்காக விழா போகாம இருக்கலாமா? ஒரு டாக்ஸி வச்சுட்டு போயிடுங்க. டாக்ஸி இல்லையா? எனக்கு இருக்கிற பேருக்கும் புகழுக்கும் நான் டாக்ஸில போனா என்ன மதிப்பாங்களா? அடி பைத்தியக்காரி, போனா சொந்த கார்ல போகணும், இல்ல சிம்பிளா போகணும். இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு எப்படி போக முடியும்? சிம்பிளா போறேன். சரி சரி, சீக்கிரமா புறப்படுங்க, நேரம் ஆகுது. புறப்படுறேன். என்ன இது புறப்படுறேன் நின்னுட்டே இருக்கீங்க? புறப்படுங்க சீக்கிரமா. வேற ஒண்ணு இல்ல, அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் ஒண்டி எப்படி சமாளிக்கிறதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வரட்டுமா? புறப்படுங்க. என்ன மாலினி, என்ன மட்டும் சீக்கிரம் வர சொல்லிட்டு நீ இன்னும் ரெடி ஆகலையே? அவர் இப்பதான் போயிட்டு இருக்கிறாரு. சீக்கிரம் வா, போலாம். தமிழ்நாட்டின் தலைசிறந்த சிறுகதை எழுத்தாளர் ஸ்ரீமான் பைரவன் அவர்களை இப்போது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். எங்கடி மாலினி, உன் வீட்டுக்காரர் மேடையில காணோம்? போடி, அவர் திடீர்னு மேடைக்கு வந்து எல்லாரும் ஆச்சரியப்படும்படி செய்ய போறார் பாரு. இவர்தான் ஒப்பற்ற சிறுகதை எழுத்தாளர் ஸ்ரீமான் பைரவன் அவர்கள். நமது சங்கத்தின் சார்பாக இந்த மலர் மாலை இவருக்கு சூட்டுகிறேன். மாலினி, அவர் வீட்டுக்கு வரட்டும் சொல்றேன். மாலை எஞ்சிட்டு என்ன வேலைப்பா? வருவாய். இந்த ஆளை விடு, கொண்டா சீக்கிரம். என்ன இவ்வளவு நேரம்? சின்ன இப்படி சொல்லிட்ட, கூட்டம் முடிஞ்சு நான் பாட்டுல வந்துட முடியுமா? வெளியூர்ல இருந்து பெரிய பெரிய தலைவரை முடிஞ்சு நீங்க பாட்டுல புறப்பட்டீங்க. ஒரு வார்த்தை பேசப்படாதான்னு கெஞ்சினாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், அவங்க கிட்ட எல்லாம் ஒரு 4 வார்த்தை பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகி போச்சு. ரொம்ப கூட்டமோ? அட்டே அப்பா, எக்கச்சக்கமான கூட்டம். எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது. பலமான வரவேற்புன்னு சொல்லுங்க. அதை ஏன் கேக்குறப்போ, மேடை அலங்காரம் என்ன, தோரணங்கள் என்ன, அந்த செட்டப் என்ன, அவ்வளவு நல்லா இருந்தது. அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரே ஒரு பூமாலை தான் போட்டாங்களா? என்ன இப்படி கேக்குற? நீ அங்க வந்திருந்த மேடையில என்ன பாத்துருக்க முடியாது. ஏன் ஓரமா நின்றீங்களா? ஆரியோ பைத்தியக்காரியா இருக்கிற, பூ அள்ளி கொட்டி மாலைய போட்டு என் முகத்தையே மறைச்சிட்டாங்கன்னு. அந்த பூமாலை எல்லாம் எங்க? ஏன் அதெல்லாம் அள்ளிக்கிட்டு வரணும்? அதெல்லாம் கொண்டாடுறதா இருந்தாக்கா 4 லாரி வேணும். ஏதோ போயிட்டு வந்த ஞாபகார்த்தமா ஒண்ணே ஒண்ணு. ஆமா, உங்களை யார் புகழ்ச்சியா பேசலையா? ஏன் பேசல? நல்லா இருக்குது. இந்த ஊர் சேர்மன் திடீர்னு எழுந்தாரு. இவர் கலை பொக்கிஷம்னாரு. சார் இருங்க, என்ன ஒண்ணு புகழ்ந்து பேசாதீங்க, அது எனக்கு பிடிக்காது. நீங்க சப்ஜெக்டுக்கு வாங்க. ஓ, ஐ அம் சாரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அது மட்டுமா, கமிட்டி தலைவர் அவர் எழுந்தாரு. பைரவன் சேவை நாட்டுக்கு தேவைன்னு அடிச்சு விட்டாரு. இருங்க, அதெல்லாம் வேண்டாம், நீங்க விஷயத்தை சொல்லுங்க. இப்படியே ஒருத்தரையா கட் பண்ணி உட்கார வச்சு விட்டேன். அப்புறம் நீங்க பேசுனீங்களாக்கும். பின்ன பேசாம விடலாமா? அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் பேசலன்னா என்ன ஆகும்? 2 hours பேசிருக்கேன். 2 hours. ஒரு இடத்துல பாரு, எழுத்தாளன் இந்நாட்டு முதுகு எலும்புன்னு தட்டினாம் பாரு. உங்களையா? என்னையா தட்டுறான்? நான் தான் மேடையில இருந்தேனே. கைய தட்டுறான், தட்டிக்கிட்டே இருக்கிறான். அமைதின்னு அமைதி படித்து விட்டு அப்புறமேல தான் பேச ஆரம்பிச்சேன். இருக்கும். உங்களை பார்த்தாவே தெரியுதே, ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கீங்க. ஐயோ, ரொம்ப கலப்பு. இப்ப இருக்கிற கலப்புக்கு ஆயில் பாத்து எடுத்துட்டு படுத்தேன்னா சுமார் 1 week ஆகும் என்ன பெறட்டுறதுக்கு. ஆமா, பணம் முடி பொண்ணும் குடுக்கலையா? ஏன் குடுக்கல? குடுக்க வந்தாங்களே, நான் டச் பண்ணுவேனா? வேண்டாம், அந்த பள்ளிக்கூடத்துக்கு, அனாத ஆசிரமத்துக்கு, இந்த பிரசவ ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் கவனிச்சுங்கன்னு சொல்லிட்டேன். கலியுக கர்ண. ஆமா, இந்த செண்டுக்கும் இந்த மாலைக்கும் எவ்வளவு காசு கொடுத்தீங்க? காசு கொடுத்து வாங்கினதா? ஆட்டு பைத்தியம், இது மேடையில போட்டது. இல்ல, உங்களை யாரோ பூக்கடையில பார்த்ததாக சொன்னாங்களே. எவ்வளவு டூப் அடிச்சிருக்கான்? டூப் ஒண்ணும் இல்ல, நானும் பங்கஜமும் விழாவுக்கு வந்திருந்தோம்.
ஆமா, அந்த கன்றாவை என் கண்ணால பார்த்தேன். ஏன் இப்படி பித்தலாட்டம்? என்னைக்காவது ஒரு நிஜத்தை சொல்லிருக்கீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? எத்தனை நாளைக்கு நானும் போனா போகுதுன்னு சும்மா இருக்கிறது உங்களுக்கு நியாயமா இருக்கா? என்னங்க என்ன இது? என்னங்க இது? ஏன் நடக்குது? என்ன சொல்றோம்? ஏன் வந்தது? தெரிஞ்சு போச்சேன்னு வந்துருச்சு. 10 நாளைக்கு உப்பு இல்லாம எல்லாம் சரியா புரியுதா?